தற்போதைய அண்மை செய்தி. சென்னை வடபழனியில் பஸ் டிப்போவில் போக்குவரத்து ஊழியர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை வடபழனி பஸ் டிப்போவில் போக்குவரத்து ஊழியர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த காட்சிகளை நாம் தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம். ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்கள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, தொடர்ந்து இரண்டாவது நாளாக போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிஷா. தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்று இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக ஆரம்ப கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றைய தினம் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 1/9/2023 முதல் 1,30,000 பணியாளர்களுக்கான ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தையை இதுவரை தமிழ்நாடு அரசு நடத்தவில்லை எனவும், அதேபோன்று மற்ற அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுவது போல் போக்குவரத்து ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்கவில்லை, 90,000 ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படியை இதுவரை வழங்கவில்லை மற்றும் அதேபோன்று பணியினை நிரந்தர பணி ஓய்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் இரண்டாவது நாளாக இன்றைய தினம் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து கடந்த 8 வருடங்களாக இந்த வேலைநிறுத்த போராட்டம் பல்வேறு இடங்களில் நடைபெற்றாலும் இன்று கடந்த 2 நாட்களாகவே வேலைநிறுத்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளும் முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளும் துறை சார்ந்த அமைச்சரிடமும் செயலாளரிடம் நடைபெற்ற பிறகும் பேச்சுவார்த்தையானது தோல்வியடைந்தது. அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பணிமனைகளிலும் வேலைநிறுத்த போராட்டத்தில் CITU, அண்ணா தொழிற்சங்கம், ஓய்வு பெற்ற நலச்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்களும் கடந்த 2 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இப்பகுதியில் வேலைநிறுத்த போராட்டத்தில் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியவர்களை நாம் கேட்கலாம். அண்ணா வணக்கம். தற்போது இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க. தொடர்ச்சியாக உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? உங்களோட வேலைநிறுத்த போராட்டம் இன்னும் எத்தனை நாட்கள் தொடரும்? எங்கள் கோரிக்கை என்ன என்பது கடந்த 2 நாட்களாக எல்லாருக்கும் தெரியும், எல்லா தொழிலாளர்களுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். எங்கள் 2 கூட்டமைப்பு மூலமாக எங்களுடைய கோரிக்கை 6, எங்களுடைய கோரிக்கை 7. அண்ணா தொழிற்சங்கம் 7 கோரிக்கைகளை வைத்திருக்கிறது. மற்ற CITU தொழிற்சங்க கூட்டமைப்பு 6 கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் எல்லாருமே ஒரே கோரிக்கைகளை தான் நிறைவேற்ற வைக்க அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரை அமைச்சர் கூப்பிட்டு பேசவே இல்லை. ஆனால் போகிற இடமெல்லாம் நாங்கள் தயார் என்றுதான் சொல்லுகிறாரே தவிர இதுவரைக்கும் எங்கேயும் கூப்பிட்டு தொழிற்சங்க தலைவர்களை மதித்து பேசவே இல்லை. எங்களுடைய அந்த ஒரு கோரிக்கை, அம்ச கோரிக்கை, அண்ணா தொழிற்சங்கம் என்ன கேட்கிறதா, உங்களால் நிர்வாகத்தை நடத்த முடியவில்லை என்றால் எங்களை அரசு ஊழியர் ஆக்கிவிட்டு போங்கள் என்று சொல்லுகின்றோம். மற்றபடி வாரிசுதாரர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஏற்கனவே தினமும் 1000 பேருந்துகள் இயக்கப்படாமல் பணிமனையிலேயே வைக்கப்பட்டிருக்கிறது, ஆள் பற்றாக்குறை காரணம். அடுத்ததாக ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு DA வழங்கவில்லை. 8 வருட காலமாக ஏறக்குறைய 90 மாதங்களாக அவர்களுக்கு DA வழங்கப்படவில்லை. 6,000 7,000 வாங்கிக் கொண்டு அந்த தொழிலாளர்கள் ரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு மருத்துவ செலவுக்கு கூட பணம் இல்லாமல் அவர்களுடைய DAவை வழங்க கோரி நாங்கள் முதல் தலையாய கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். அதை பற்றி பேசுவதற்கு இந்த அமைச்சருக்கு நேரம் இல்லை. இதோ வருகிறேன், அதோ வருகிறேன் என்று போக்கு காட்டிவிட்டு, சாக்கு காட்டிவிட்டு அவர் எங்கேயாவது போய்விடுகிறார். இப்பொழுது கூட அவருக்கு அழைக்கிறேன் என்றுதான் சொல்கிறார் தவிர எங்கே அழைக்கிறார்? எங்கள் தலைவர்களை அவர் மதிப்பதே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் 6 அம்ச கோரிக்கையை வேண்டி நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கக்கூடியது, எங்களை அந்த போராட்டத்தில் திணிக்க வைத்திருக்கக்கூடியது இந்த அமைச்சரும் இந்த நிர்வாகமும் தான். மோனிஷா, தொடர்ந்து ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி குறிப்பாக இவர்களுடைய வைப்பு நிதியானது செலவிடப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இவர்களுடைய ஆரம்ப கோரிக்கைகளும் நிறைவேறும் வரை இவர்களுடைய போராட்டம் என்பது தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போக்குவரத்து துறையின் முக்கியமான இடங்களில் முற்றுகை போராட்டம் தொடர இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் சென்னை பல்லவ நிலையத்தையும் முற்றுகையிடுவதற்காக தயார் நிலையில் தற்போது இருந்து வருகிறார்கள். மோனிஷா.